இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவங்கள தான் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் லக்கியஸ்ட் பிளஸ் அன்லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த காரணமும் இல்லாம யாரையாவது இப்படி கூப்பிடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். 1911 வயலட் ஜேக்கப் இவங்க அப்ராட்ல கப்பல்ல வேலை பாக்குறாங்க. ஐ மீன் ஸ்டெப் வார்டரா ஒர்க் பண்றாங்க. அப்போ நார்மலா போயிட்டு இருக்க போது இந்த ஒலிம்பிக் கப்பல் HMS ஹாக் அப்படின்ற இன்னொரு கப்பல் மேல மோதி இருக்கு. அப்போது ஒலிம்பிக் அப்படின்ற அந்த கப்பல் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. ஆனா அது முழுகவே இல்லை. சோ வயலட் ஜேக்கப் தப்பிச்சிடுறாங்க. அதோடு நிக்காம 1912 ஏப்ரல்ல டைட்டானிக் அப்படின்ற கப்பலையும் இவங்க ஏறுறாங்க. ஆஸ் யூஸ்வல் டைட்டானிக் எப்படி மூழ்கிச்சு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் அதுல இருந்தும் லைஃப் போட்ல ஏறி தப்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல யாராவது இருந்திருந்தா இந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு போயிருப்பாங்க. பட் வயலட் ஜேக்கப் அப்படி பண்ணல. அதுக்கப்புறம் அதுலயே நிக்காம அவங்க டைட்டானிக்கோட சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடப்படுற பிரிட்டானிக்ன்ற கப்பல்ல நர்ஸா ஜாயின் பண்றாங்க. அப்ப அவங்க வேலை பார்த்து இருந்தது World War I அப்படின்றதுனால ஏதோ ஒரு குண்டு வந்து விழுந்து அந்த கப்பலை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் போட்ல ஏறி இருக்காங்க. ஆனா அந்த பிரிட்டானிக்ன்ற கப்பல்ல அந்த லைஃப் போட் ஸ்டக் ஆயிருக்கிறதுனால அவங்க லைஃப் ஜாக்கெட்டை போட்டு குதிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தப்பிக்கவும் செய்யறாங்க. அது மட்டும் அவங்க 84 வருஷம் வாழ்ந்துதான் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இவங்க லக்கியா இல்ல அன்லக்கியா?